கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஆசீர்வாத மனமகிழ்ச்சியான ஓய்வு நாள் காலை வேளையிலே தெய்வதாசர்கள் முன்பாக தெய்வம் என்னை ஒரு சாட்சியாக நிறுத்தின அவருடைய கிருபைக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் வாசிக்கப்பட்டதான சங்கீதம் 114 அதிகாரம் 1 முதல் 8 வரை உள்ள வசனங்களை நாம் வாசித்தோம். அதிலிருந்து சில காரியங்களை தியானித்து நாம் கடந்து செல்லலாம். இந்த சங்கீதம் எழுதப்பட்டதான பச்சாத்தலம் என்ன என்று நாம் பார்க்கும்போது, பஸ்கா பண்டிகையின் போது இஸ்ரவேல் ஜனங்கள் பஸ்கா போஜனத்தை புசித்த பிறகு இந்த சங்கீதத்தை சங்கீதமாக பாடுவது வழக்கம். ஏன் இந்த சங்கீதத்தை பஸ்கா போஜனத்தின் பிறகு பாடுகிறார்கள் என்றால், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமையாக இருந்தபோது கர்த்தர் அவர்களை விடுவித்ததான அவருடைய நன்மைகளை நினைத்து இந்த சங்கீதத்தை பாடும்படியாக சொன்னார். இந்த சங்கீதத்தை அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் பஸ்கா பண்டிகை ஆசரிக்கும் போது இந்த சங்கீதத்தை பாடுவது வழக்கம். ஏனென்றால் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தில் அடிமையாக இருந்த இஸ்ரவேல் ஜனங்களை அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் நினைவு கூறும் போது, ஒவ்வொரு ஆண்டும் கர்த்தர் அந்த வனாந்தரத்திலே எப்படியாக வழி நடத்தினார், வனாந்தரத்திலே எப்படியாக செங்கடலை கடந்து அவர்களை வழி நடத்தினார் என்றதான காரியங்களை அவர்கள் நினைவு கூறுவது மட்டுமல்லாமல் அவர்களுடைய தலைமுறைகளும் அதை மறந்துவிடக் கூடாது என்பதற்காக இந்த சங்கீதத்தை அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் இந்த பஸ்கா பண்டிகை ஆசரிக்கும் போது பஸ்கா போஜனத்தின் பிறப்பாக இந்த சங்கீதத்தை பாடலாக பாடுவது வழக்கம். ஹல்லேலூயா. 1 முதல் 8 வரை உள்ள ஒரு சிறிய சங்கீதமாக இருந்தாலும் அநேக காரியங்கள், தேவனுடைய மகத்துவங்கள், தேவனுடைய கிரியைகள், தேவனுடைய அற்புதமான காரியங்கள், இஸ்ரவேல் ஜனங்களை அவர் அற்புதமாக வழிநடத்தின மகிமையை குறித்ததான அநேக காரியங்களை நாம் இந்த சங்கீதத்திலே நாம் பார்க்க முடியும். முதல் வசனத்தை பார்க்கும்போது கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்ததான நன்மைகளை குறித்து அந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் 2வது வசனத்தை பார்க்குமானால், இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் அடிமையாக இருந்த இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு அவர்கள் மறவாமல் நினைத்ததான அந்த காரியத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். 3 முதல் 8 வரை உள்ள வசனத்தை நாம் வாசிக்கும் போது, தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்ததான அற்புதங்களை அவர்கள் நினைவு கூறுகிறதான காரியங்களை நாம் அந்த வசனத்திலே பார்க்கிறோம். இந்த நேரமும் 114 அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் போது வாசிக்கலாம். இப்படியாக எழுதியிருக்கிறது. ஆமென். அப்போ இதுல சொல்லி இருக்கிறது, இஸ்ரவேல் எகிப்திலும் யாக்கோபின் குடும்பம் அந்நிய பாசைக்காரரான ஜனத்திலிருந்து புறப்பட்ட போது. ஹல்லேலூயா. இந்த வசனத்திலே எகிப்திலிருந்து விடுதலை செய்த அந்த அவருடைய இயேசு கர்த்தர் செய்த நன்மைகளை மறந்து விடாதபடி நினைக்கிறதான ஒரு வசனமாக நாம் பார்க்கிறோம். அது நம்முடைய வாழ்க்கையில எப்படி பொருந்தும் என்று பார்க்கும்போது, அன்று எகிப்திலே பார்வோனுக்கு அடிமையாக இருந்த இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் மோசே முகாந்தரம் எப்படி விடுதலையாக்கி கொண்டு வந்தாரோ, அதுபோல புதிய ஏற்பட்ட இஸ்ரவேலர்கள் ஆகிய நம்முடைய வாழ்க்கையிலே பாவத்துக்கும் அக்கிரமத்துக்கு அடிமையாக இருந்த நம்மை பஸ்கா ஆட்டுக்குட்டியானவராக அந்த கல்வாரி சிலுவையில 2000 வருடங்களுக்கு முன்பாக உங்களுடைய பாவங்களுக்காக, என்னுடைய பாவங்களுக்காக, நாம் செய்த ஒவ்வொரு அக்கிரமங்களுக்காக அவர் தன்னையே ஜீவ பலியாக, தன்னையே அந்த பஸ்கா பலியாக ஒப்பு கொடுத்து தேவன் நமக்கு ஹல்லேலூயா இந்த ரட்சிப்பை தந்திருக்கிறார் என்று முதல் வசனத்திலே நாம் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. அதன் அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். யூதா அவருக்கு பரிசுத்த ஸ்தானமும் இஸ்ரவேல் அவருக்கு ராஜ்யமும் ஆயிற்று. ஹல்லேலூயா. இதிலே பார்க்கிறோம், யூதா அவருக்கு பரிசுத்த ஸ்தானமும் இஸ்ரவேலருக்கு ராஜ்யமும் ஆயிற்று. அவர் இஸ்ரவேலரை சொந்த ஜனமாக மீட்டு கொண்டு அவர்களை சொந்த ஜனமாக மாற்றினதான ஒரு காரியத்தை இந்த வசனத்தின் வழியாக நாம் பார்க்கிறோம். வாசிக்கலாம். எக்ஸோடஸ் யாத்திராகமம் 19:5-6. எக்ஸோடஸ் 19:5-6. இப்பொழுதும் நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்மத்தா இருப்பீர்கள். பூமி எல்லாம் என்னுடையது,
6வது வசனம், நீங்கள் என் ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று நீ இஸ்ரவேலின் புத்திரரோட சொல்ல வேண்டியது வார்த்தையே என்றார். ஹல்லேலூயா. இந்த வசனத்திலே நாம் பார்க்கும்போது நீங்கள் என் வாக்கை, இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் என் வாக்கை, யாருடைய வாக்கை? கர்த்தருடைய வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கை, கர்த்தருடைய உடன்படிக்கை நீங்கள் கை கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும், ஹல்லேலூயா, இந்த பூமியில் உள்ள சகல ஜனங்களிலும் எனக்கு சொந்த சம்பத்தா இருப்பீர்கள். பூமியெல்லாம் என்னுடையது. ஹல்லேலூயா. நாம் வேதத்திலே பார்க்கிறோம், பூமியும் அது குடிகளும் கர்த்தருடையது. இங்க வசனம் சொல்லுகிறது பூமியெல்லாம் என்னுடையது. இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக அடுத்த வசனத்தில் நாம் பார்க்கும்போது சொல்லுகிறான், அவர்கள் என் ஆசாரியர்கள் என்று, பரிசுத்த ஜாதி, இஸ்ரவேல் புத்திரர்கள் என்று நாம் பார்க்கிறோம். அந்த வசனத்திலே தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து செல்லுகிறதான காரியத்தை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. யூதா அவருக்கு பரிசுத்த ஸ்தலமாக மாறினது ஒரு பக்கம் இருந்தாலும், ஹல்லேலூயா, அந்த இஸ்ரவேல் ஜனங்களை 40 ஆண்டுகள் வனாந்தரத்திலே நடத்தின தேவன் அவருக்கு மேகஸ்தம், அவர்கள் பாதையில வழி நடக்கும் போது பகலிலே மேகஸ்தம்பமாக, இரவிலே அக்னி ஸ்தம்பமாக இருந்ததோடு மட்டுமல்லாமல் மோசே ஆசரிப்பு கூடாரத்தில் செல்லும் போதெல்லாம் மோசே ஆண்டவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர்கள் மத்தியிலே உலாவுகிற தேவனாக கடந்து வந்தார் என்று இந்த உலகத்திலே நாம் இந்த வசனத்திலே நாம் பார்க்க முடியும். நாம் எக்ஸோடஸ் 25:8-9 வசனங்கள், எசேக்கியேல் 37, 26 முதல் 28 உள்ள வசனங்களை வாசிக்கும் போது அந்த காரியத்தை புரிந்து கொள்ள முடியும். ஃபர்ஸ்ட் எக்ஸோடஸ் 25:8-9, அடுத்ததாக எசேக்கியேல் 37:26-28 வரை உள்ள வசனங்களை நாம் பார்க்கும்போது இந்த காரியங்களை, இந்த பகலிலே மேகஸ்தம்ப கர்த்தர் எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தினார் என்று நாம் அதிலே பார்க்க முடியும். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எக்ஸோடஸ் 14ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். மோசே தன் ஜனங்களை சமுத்திரத்தின் கைகளை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் ராம் முழுதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து பிரிந்தது. ஹல்லேலூயா. எங்க பாருங்க, தேவனுடைய அதிசயமான காரியங்களை பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக தடையாக நின்ற அந்த செங்கடலை கர்த்தர் மோசேயின் முகாந்திரம், மோசே தன் கையை சமுத்திரத்துக்கு மேலே நீட்டுகிறார். அப்பொழுது ராமுழுதும் பலத்த கீழ்காட்டின சமுத்திரம் வறண்டு போக பண்ணி அந்த ஜல பிரளயத்தை கர்த்தர் ஒரு இடத்திலே அமர பண்ணி அந்த இஸ்ரவேல் ஜனங்களை வெட்டாந்தரையாக நடந்து போக செய்தார் என்று நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் எவ்வளவு நல்லவர் பாருங்க. ஹல்லேலூயா. இன்னும் ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம். ஜோசுவா 3:13. ஜோசுவா 3:13. சம்பவித்தது என்னவென்றால், சர்வ பூமிக்கும் ஆண்டவராகிய கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் உள்ளங்கால்கள் யோர்தானின் தண்ணீரிலே பட்ட மாத்திரத்தில் மேலிருந்து ஓடி வருகிற யோர்தானின் தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியலாக நிற்கும் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அன்பான பிள்ளைகளை, இங்க பாருங்க, யோர்தானை பிரித்த தேவன். ஹல்லேலூயா. ஆசாரியர்கள் உடன்படிக்கையை பெட்டியை சுமந்து கொண்டு அந்த ஆற்றின் அருகே காலை வைத்த போது அந்த தண்ணீர் எல்லாம் ஒரே குவியலாக குவிந்தது. ஜனங்கள் கடந்து போனார்கள் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அன்று மோசே மூலம் ஜனங்களை, இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்ததான தேவன். ஹல்லேலூயா. இன்று நம்மை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். அன்று யோர்தானை கடந்த தேவன் இன்றும் நம்மை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். நாம் அந்த சங்கீதம் 114 அதிகாரம் 3 முதல் 8 வரை உள்ள வசனங்களை பார்க்கும் போது கர்த்தர் செங்கடலை இரண்டாக பிரித்ததான காரியங்கள், யோர்தானை பிரித்ததான காரியங்கள், சீனா மலையிலே மோசேக்கு வார்த்தைகளை கொடுத்த போது கொன்றுகள் மலைகள் ஆட்டுக்குட்டிகளை போல கொன்றுகள் துள்ளினது என்றதான காரியத்தை குறித்து, அதுபோல ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களுக்கு முன்பாக கண்மலையை திறந்து தண்ணீர் கொடுத்ததான
காரியங்களை நாம் 3 முதல் 8 வரை உள்ள வசனங்களிலே பார்க்க முடியும். அதை நான் இப்பொழுது வாசித்தோம். எக்ஸோடஸ் 14:21 வசனத்திலே செங்கடலை கடந்து இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் எப்படியாக விடுவித்தார் என்றும், யோர்தானை பிரித்து அற்புதமாக கர்த்தர் அந்த தண்ணீரை பிரித்து எப்படியாக ஆசாரியர்களை நடக்க பண்ணினார் என்றும் இந்த வேத பகுதியிலே நாம் பார்த்தோம். ஹல்லேலூயா. என்று அன்று இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் விடுவித்தார் என்றால், இன்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஹல்லேலூயா அன்று இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அந்த வனாந்தரத்திலே வந்த தேவன் இன்று நமக்காக அவர் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. புதிய பாட்டிலே பார்க்கிறோம், பழைய பாட்டு இஸ்ரவேலர்களாகிய ஜனங்களை பிடிவித்ததான தேவன். ஹல்லேலூயா. அவர்கள் மத்தியிலே மோசே ஆசரிப்பு கூடாதில் கடந்து சென்று தேவ வார்த்தைகளை, சீனாய் மலையிலே கடந்து சென்று தேவ வார்த்தைகளை கேட்க செல்லும் போதெல்லாம் அவர்கள் மத்தியிலே கடந்து வந்து அவர்களுக்கு வார்த்தையாக பேசின தேவன் இன்று நம்முடைய வாழ்க்கையில புதிய இஸ்ரவேலர்களாகிய நம்முடைய வாழ்க்கையிலே அவர் நம்முடைய ஆலயம், அவர் தங்குகிற ஆலயமாக இருக்கிறது என்று வசனம் சொல்லுகிறது. அவர் தங்குகிற ஆலயமாக நம்முடைய சொல்லப்படுகிறது. 1 கொரிந்தியர் 3:16-17 நாம் எப்படியாக வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 3:16-17. 1 Corinthians 3:16-17. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். ஹல்லேலூயா. பாருங்க எவ்வளவு மிக அருமையான தேவ வசனம். அன்று மோசே ஆசரிப்பு கூடாரத்து சென்று செல்லும் போது கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை சந்திக்கும்படியாக உலாவி வந்த தேவன் இந்த புதிய ஏற்பாட்டு இஸ்ரவேலர்களாகிய நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் சொல்லுகிறார், நாமே அவருடைய ஆலயம் என்று. நாம் ஒவ்வொருவரும் ஹல்லேலூயா தேவனுடைய ஆலயமாக இருக்கும் போது நாம் கர்த்தருக்கு முன்பாக எப்படி பரிசுத்தமாக இருக்கிறோம், இந்த ஆலயமாகிய நம்ம இந்த சரீரத்தை நான் எப்படி பரிசுத்தமாக வைத்திருக்கிறோம், ஒரு நிமிடம் நான் சிந்திக்க வேண்டிய காரியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்று நாம் இந்த தேவனுடைய ஆலயமாகிய இந்த சரீரத்தை நாம் அசுத்திப்படுத்தி வைத்திருக்கிறோமா? நம்முடைய பேச்சு கொண்டாக இருக்கலாம், வார்த்தைகளாக இருக்கலாம், அடுத்தவர்களை வேதனைப்படுத்துகிறதான வார்த்தைகள் நம்முடைய இந்த ஆலயமாகிய சரீரத்திலிருந்து நம்முடைய வாயில் வார்த்தைகளிலிருந்து வருகிறதா? நாம் எப்படியாக இருக்கிறோம்? ஒரு நிமிஷம் நாம் சிந்திக்க வேண்டியதான காரியமாக இருக்கிறது. Proverbs 4:23 எப்படியாக சொல்லுகிறது, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதினின்று ஜீவ ஊற்று புறப்படும். ஹல்லேலூயா. நம்முடைய ஆலயமாகிய இந்த சரீரம், நம்முடைய இருதயமாகிய சரீரத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படுகிறதா அல்ல வேற எந்த ஊற்று புறப்படுகிறது? ஹல்லேலூயா. எப்போதும் ஜீவ ஊற்று புறப்படுகிற ஹல்லேலூயா நம்முடைய ஆலயமாக தேவன் நம்முடைய சரீரத்தை வைத்திருக்கும் போது அதிலிருந்து எப்போதும் ஜீவ ஊற்றாக நாம் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு வசனம் கூட வாசிக்கலாம். மனுஷன் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. Matthew 12:34-36. விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாய் இருக்க நலமானதை எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். ஹல்லேலூயா. இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும்போது நம்முடைய வார்த்தைகள் எப்படியாக இருக்கிறது? ஹல்லேலூயா. அடுத்த வசனம் சொல்லுகிற 36, மனுஷன் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. இன்றைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அன்று இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தின தேவன் இன்று நம்மை பார்த்து சொல்லுகிறார், மனுஷன் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் நியாய தீர்ப்பு நாளிலே நாம் நிற்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் நாங்கள் இந்த வெறும் 8 வசனமாக இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையிலே ஹல்லேலூயா அன்று இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தின தேவன், இஸ்ரவேல் ஜனங்களை செங்கடல் வழியாக வழி நடத்தின தேவன், வனாந்தரத்திலே ஹல்லேலூயா மோசே முகாந்திரம் இஸ்ரவேல் ஜனங்கள் விடுதலையாக்கி வந்த போது செங்கடலே அவர்களுக்கு எதிராக இருந்ததா
இருந்ததான அந்த செங்கடலை பிளந்து வழி நடத்தின தேவன் இன்று உங்களுக்கு எதிராக ஹல்லேலூயா எவ்வளவோ ஆபத்துகள் எவ்வளவோ பிரயாசங்கள் மத்திய தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வந்தாலும் ஹல்லேலூயா அந்த செங்கடலை பிளந்த தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற எல்லா போராட்டங்களையும் எல்லா எதிர்ப்புகளையும் எல்லா தடைகளையும் மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அன்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மேக ஸ்தம்பமாக அக்கினி ஸ்தம்பமாக இருந்து வழி நடத்தின தேவன் இன்று நம்முடைய வாழ்க்கையிலே நான் கடந்து போகிற சூழ்நிலை எந்த நிலைமையாக இருந்தாலும் அந்த சிச்சுவேஷன்ல இருந்து ஒரு வசனம் சொல்லுகிறது, மனுஷனை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதென்னாலும் பிரபுக்களை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதென்னாலும் இந்த கால வேளையிலே நம்முடைய ஆலயமாகிய இந்த சரீரத்தை நாம் மனுஷனுக்கு முன்பாக நாம் மனுஷனை நம்பி ஜீவிக்கிறோமா, நான் ஆண்டவரை நம்பி ஜீவிக்கிறோமா? அன்று இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தின தேவன் நம்மை என்ன வழி நடத்த வல்லவராக இருக்கிறார். அன்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மேக ஸ்தம்பமாக அக்கினி ஸ்தம்பமாக இருந்த தேவன் என்று நம்முடைய வாழ்க்கையிலும் நான் கடந்து போகிற சூழ்நிலைகள் என்னவாக இருந்தாலும் ஒருவேளை நம்மை குறித்து மற்றவர்கள் புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறார், நம்முடைய கணவர் புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கலாம், நம்முடைய மனைவி புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கலாம். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, அவர் என்னை ஆதரிப்பார், நீதிமான ஒருபோதும் தள்ளாடவிட்டார் என்று சொன்ன தேவன் என்று உங்களையும் என்னையும் ஆதரிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் இஸ்ரவேல் ஜனங்களை அந்த வனாந்தரத்திலே 40 ஆண்டுகள் ஹல்லேலூயா பாருங்க, எகிப்துக்கு அடிமையாக இருந்த பார்வோனுக்கு அடிமையாக இருந்த அந்த இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை ஆக்குவதற்கு மோசே கர்த்தர் அனுப்பும் போது அந்த பார்வோனுடைய கடின இருதயத்தை பாருங்கள், எவ்வளவு கடின இருதயம் பார்வோன் கொண்ட நேரத்திலும் அந்த மோசேயின் பிரயாசம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடந்ததினால் கர்த்தர் அந்த மோசேயின் முகாந்திர இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தி வந்து இந்த கானான் தேசத்தை சுதந்திரிக்கும்படியாக செய்த தேவன் இன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் நான் கடந்து செல்லுகிற எந்த பாதையாக இருந்தாலும் ஹல்லேலூயா அவன் நம்மை வீடு வைக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, டியூட்ரானமி 31:6 சொல்லுகிறது, ஹல்லேலூயா, நீங்கள் பலன் கொண்டு திடமனதாய் இருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம், உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோட கூட வருகிறார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த காலையிலே விசுவாசிக்க முடியும்? கர்த்தர் என்னை அழைத்த தேவன், அவர் என்னை விட்டு விலகவும் மாட்டார், என்னை கைவிடவும் மாட்டார். ஹல்லேலூயா. அடுத்த 8ஆம் வசனத்தை பார்க்கிறோம், கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோட இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எந்த சூழ்நிலையிலும் எப்பேற்பட்டதான சிச்சுவேஷன் நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வந்தாலும் ஹல்லேலூயா அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார் என்ற வசனத்தின்படியாக நான் கர்த்தரை மாத்திரம் நோக்கி, ஏனென்றால் இந்த சரீரமாகிய இந்த ஆலயம் அவர் வாசம் பண்ணுகிற ஆலயம், இந்த ஆலயமாகிய இந்த சரீரத்தை ஒவ்வொரு நாளும் எப்படியாக வைத்திருக்கிறோம். ஹல்லேலூயா. பரிசுத்தமாக வைத்திருப்போம். ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மை வழி நடத்தும்படியாக ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் இந்த வார்த்தைகளால் நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.